போற்றியோம் நமச்சிவாய. சாந்தலிங்க தான்மலர் வாழ்க. குருமகா சன்னிதானங்களின் பொன்னார் திருவடிகளை வணங்கி மகிழ்கின்றோம். மார்கழி திங்கள் 10ஆம் நாளான இன்று 10ஆம் வகுப்பு பயிலும் பிரணேஷ் என்ற மாணவர் திருவெம்பாவையின் 10வது பாடலுக்கும், 9ஆம் வகுப்பு பயிலும் அஜிதா என்ற மாணவி திருப்பாவையின் 10வது பாடலுக்கும் உரை வழங்க உள்ளனர். இந்த இரு பாடல்களுக்கும் நம் கல்லூரி தற்செல்வ பிரிவின் தமிழ்துறை இணை பேராசிரியர் முனைவர் பா. முத்துக்குமார வடிவேல் அண்ணா அவர்கள் தொகுப்புரை வழங்குவார்கள். திருவெம்பாவை 10ஆம் பாடல். பாதாளம் மேலின் கீழ் சொற்கழிவு பாதமலர் போதார் புனைமுடியும் எல்லா பொருளுடையவே பேதை ஒருபால் திருமேனி ஒன்றல்லன் வேத முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் ஓத உலாவா ஒருவோளும் தொண்டருடன் கோயில் குலத்தரத்தன் கோயில் பினாப்பிளைக்கால் ஏதவனூர் ஏதவன் பேர் ஆறுற்றார் ஆரையெல்லாம் ஏதவனை பாடும் பரிசெயலோர் எம்பாவாய். பொருள்: சிவபெருமானின் திருவடிகளை பாதாள லோகங்கள் ஏழினையும் கடந்து கீழே செல்கின்றன. அவனுடைய ஆதிமலை அணிந்த திருமுடியோ எல்லா பொருட்களுக்கும் அப்பாலும் மேலே சென்று உயர்ந்து மற்ற எல்லாவற்றின் முடிவாக விளங்குகிறது. தனது ஒரு பாகத்தில் உண்மையை வைத்துள்ளவன் அவன். ஆனால் அவனுடைய அந்த ஒரு திருமேனி மட்டுமன்று வேதங்களும் தேவர்களும் மனிதர்களும் புகழ்ந்தாலும் அந்த புகழ்ச்சி அனைத்திற்கும் அப்பாற்பட்டு விளங்குபவன். ஒப்பில்லா உயர்ந்த தொண்டர் கூட்டம் உடையவன். ஆனாலும் அடியாரின் பக்திக்கு வசப்பட்டு அவர்களுக்கு நடுவே விளங்குபவன். அத்தகைய இறைவனின் திருக்கோயிலில் பணிபுரியும் குற்றமற்ற பெண்களே, அவனுடைய ஊர் எது, அவனுடைய பெயர் எது, அவனுக்கு வேண்டியவர் யார், அவன் வேண்டாதவர் யார், அவனை பாடும் வகை எது, கூறுவீராக. நன்றி. திருக்காய பரம்பரை மேற்கண்ட சந்தனம் திருப்பேரூர் ஆதீனம் 25ஆம் வட்டம் குருமகா சன்னிதான பொன்னார் திருவடி வணங்கி என் உரையை தொடங்கினேன். திருப்பாவை 10ஆம் பாடல். நோற்றும் சுவர்க்கும் புய்கின்ற அம்மனாய் மாற்றார் தாரார் வாசல் திறவாய் நாற்றால் துழங்குடி நாராயணம்மல் போற்றி பரந்துவர்க்கும் புண்ணிய நாள் பண்டொரு நாள் கூட்டத்தை வாய் விழுந்து கும்பகரணம் தோன்றும் உனக்கே பொறுத்தானே தந்தரனார் ஆற்றல் அனந்தல் உடையான் அருங்கமலம் தோற்றமாய் வந்து தந்தார் எம்பாவாய். பொருள்: அண்ணன் நினைவாக நோட்பு நூற்றை அந்த சொர்க்கத்தில் முழுகும் பரவசத்திற்கு தலைவியான நாயகி பெண்மணி. கதவைதான் திறக்கவில்லை, பதில் கூட வாயை கூடவா திறக்க முடியாது. நறுமணம் உள்ள துளசி மூடி அணிந்தவனே, தன்னை போன்றுகின்ற அன்பர்களுக்கு புண்ணிய மூர்த்தியை விளங்குபவனின் நாராயணன் முன்னோர் காலத்தில் தோற்கடித்த யமனின் வாயில் விழுந்து கும்பகரணம் தன்னை தூக்கத்தை உனக்கு தந்துவிட்டு போனான். மிக மிக சோர்புள்ள உடைய பெண்ணே, எங்களுடைய அரணின் ஆபரணங்களே, திகழ்பவனின் தூக்கத்தை தெளிந்து வா, கதவை திற. நன்றி. திருச்சிற்றம்பலம். போற்றியோம் நமச்சிவாய. எல்லாம் உடையான் குருவாகி ஈங்கு மதல்லல் அறுத்தான் என்றும் தீவர அவன்தாள் தொழுவாம் என்றும் தீவர. உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குவனே. இந்த அருமையான நன்னாளிலே நம்மை நாளும் நெறிப்படுத்தி கொண்டிருக்கின்ற பேரூர் ஆதீனம் 25ஆம் குருமகா சன்னிதானம் அவர்களுடைய பொன்னார் திருவடிகளை வணங்கி நாம் இந்த மார்கழி மாதத்திலே மிகச் சிறப்பாக திருப்பாவை திருவெம்பாவை வழிபாடு செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இன்றைய நாள் நமக்கு திருப்பாவையினுடைய 10வது பாடல். பாதாளம் ஏழுநுங்கீழ் சொற்கழிவு பாதமலர் போதார் புனைமுடியும் எல்லா பொருள் முடிவே பேதை ஒருவாள் திருமேனி ஒன்றல்லன் வேத முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் ஓத உதவா உருதோழன் தொண்டர் உளான் கோதில் குலத்து அறன் தன் கோயில் பினாப்பிள்ளைகால் ஏதவன்பூர் ஏதவன் பேர் யாருற்றார் யாரையலார் ஏதவனை பாடும் பரிசேலோர் எம்பாவாய் என்பது பாடல். எல்லா வகையிலுமே பாதாளம் முதலாக விண்ணுலகம் முதலாக எல்லா பகுதிகளிலும் இருக்கின்ற இந்த அன்பர்கள் அனைவருமே இறைவனுடைய அடிமுடியை தேடி அலைகின்றார்கள். அவன் விண்ணிற்கும் மண்ணிற்கும் உயர்ந்தவனாக விளங்குகின்றான். அவனுடைய திருவடி அறிய உண்ணாத திருவடியாக இருக்கின்றது.
மலர் நிறைந்த அழகிய செஞ்சடை உடையவனாக இருக்கின்ற இறைவன் எல்லையற்றவனாக இருக்கின்றான். அவன் தன்னுடைய இடப்பாகத்திலே பெண்ணை வைத்திருக்கின்றான். அவன் திருவுருவங்களோ ஒன்று இரண்டல்ல, காணாத உருவினுக்கும் அறிவினுக்கும் காரணமாய் நீல்நாகம் அணிந்த நீள்குறியாக சிவலிங்கமாக விளங்கி கொண்டிருக்கின்றான் என்று சொல்லப்படுகின்றது. உருவமாக அருவமாக அருவுருவமாக விளங்குகின்றான். அப்படி இருக்கின்ற இறைவனை துதிக்கின்ற ஒவ்வொருவரும் இவன் பராக்கிரமம் என்ன, இவன் செயல்பாடு என்ன, பெண்ணே இவனை பற்றிய செய்திகளை நாம் அறிய வேண்டும் என்று கூறுவதாக பெண்ணு மகடு முன்னிலையாக இப்பாடல் அமைகிறது. தொண்டருள்ளத்து இருக்கின்றவனாக பெண்கள் அனைவருமே புலர்காலை பொழுதிலே புலர்வதன் முன் அழகிட்டு மெழுக்குமிட்டு என்று கூறுவது போல மிக அழகாக அனைவரும் மார்கழி மாதத்திலே இறை வழிபாடு செய்கின்றார்கள். அப்பொழுது ஒவ்வொரு பெண்களும் ஒருமுறை எழுப்புவதாக இந்த பாடல் அந்த வழிபாட்டை செய்வதற்கு உகந்த நாளை தேர்ந்தெடுப்பதாக. இந்த இறை வழிபாட்டிலே பணி செய்கின்ற பெண்களே, நீங்கள் பணி செய்யும் அடியார் பெருமக்களாக இருக்கின்ற பொழுது நீங்களும் அவனுடைய நாமம் ஏது என்று அழகாக கேட்கின்ற பங்கிலே மிக அழகாக ஏதவன் ஊர் ஏதவன் பேர் யாருற்றார் யார் அயலார் என்று கேட்கின்றார்கள். அவனுடைய ஊர் எது, அவனுடைய பேர் என்ன, அவனுடைய உறவினர்கள் யார், அவன் உறவினர் அல்லாதவனா என்று கேட்கின்றோம். அவன் அதையெல்லாம் கடந்தவனாக அண்டம் கடந்தவனாக இருக்கின்றான், அளவில்லாதவனாக இருக்கின்றான், சொல்ல முடியாத சோதிப்பிளம்பதுவாக விளங்குகின்றான் என்பதே இந்த 10வது பாட்டினுடைய செய்தியாக நாம் இங்கு பதிவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம். அடுத்ததாக 12 ஆழ்வார்களிலே ஆண்டாள் நாச்சியார் பாடியருளியதாக இருக்கின்ற திருப்பாவை. மிகச் சிறப்பான பாசுரங்கள். தோற்றுவாய் சொர்க்கம் புகுகின்ற அம்மானாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் நாற்றத் துழாய் முடி நாராயணன் நம்மால் போற்ற பறைதரும் புண்ணியன் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்ற அனந்தல் உடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலோர் எம்பாவாய். மிக அழகான செய்தி. இறைவனுடைய பெருமைகளை எல்லாம் புகழ வேண்டும், இறைவனுடைய சிறப்புகளை எல்லாம் கூற வேண்டும். இப்பாச்சிரம் நகைச்சுவை நிரம்பியதாக வருகின்றது. ராமன் பரசுராமனை வென்று அவருடைய வில்லை பெற்றது போல கும்பகர்ணன் தூக்கத்தில் வென்று அவனிடமிருந்து நித்திரையை பெற்றுக்கொண்டாயோ பெண்ணே. ஒரு பெண் மற்றொரு பெண்ணை கூறுவதாக இந்த துயிலெழுப்ப வருகின்ற பொழுது அந்த பெண் தூங்குகின்ற பொழுது அந்த பெண் கூறுவதாக அமைகிறது என்று ஆச்சாரியால் உரை எழுதுகின்றார். கண்ணன் நினைவாகவே நோன்புற்று அந்த சொர்க்கத்தினுடைய மகிழ்ச்சியிலே தூங்கிக் கொண்டிருக்கின்ற பெண்ணே, தலைவியே, நீ அதில் லயித்துக் கொண்டிருக்கின்றாய். நீ மட்டும் அதில் லயித்துக் கொண்டிருக்காமல் எங்களையும் அந்த சொர்க்கத்தை அடைவதற்குண்டான ஏதுக்களை தந்தருள்வாயாக, அதற்கு எங்களை வழிநடத்துவாயாக. அதை விடுத்து நீ அந்த அமளியின் மேல் படுத்து உறங்கிக் கொண்டிருப்பது அவ்வளவு சரியானதாக படவில்லை. நறுமணம் உள்ள துளசி மாலையை தன்னுடைய தோளிலே அணிந்தவனாக இருக்கின்ற இறைவன் அரங்கன் நாராயணன் முன்னொரு காலத்திலே தோற்கடிக்கப்பட்டு யமனுடைய வாயில் விழுந்த கும்பகர்ணனை தனது தூக்கத்தை உனக்கு தந்து விட்டான் போலும். அந்த வரலாற்று நிகழ்வு நடக்கின்ற பொழுது அந்த தூக்கத்தை உனக்கு தந்து விட்டானோ என்பது போல நீ உறங்கிக் கொண்டிருப்பது எங்களுக்கு வேடிக்கையாக இருக்கின்றது. எனவே நீ உன்னுடைய சோம்பலை முடித்து துயிலெழுவாயாக. எங்களுடைய அரிய அணைகலங்களாக திகழ்கின்றவளே பெண்ணே, எங்களுக்கு தலைவியாக நின்று வழிநடத்துகின்றவளே, எங்களுக்கு நீ வழிநடத்தி இந்த இறைவனுடைய பராக்கிரமங்களை எல்லாம் கூறி எங்களுக்கு இந்த வழிபாட்டினை சிறப்பாக செய்வதற்கு எங்களுக்கு வழிநடத்துவாயாக என்று தெளிவது போல வந்து நீ உடனடியாக கதவை திறந்து எங்களோடு வழிபாட்டுக்கு வருவாயாக என்று கூறுவது போல ஆண்டாள் நாச்சியாருடைய இந்த பாசுரம் அமைகிறது. இது திருப்பாவில் 11வது பாசுரமாக அமைகிறது. ஆண்டாளுடைய 10வது பாடலாக இது அமைகிறது. இப்பாடலானது மகளிர் ஒருவருக்கொருவர் துயிலெழுப்புகின்ற பாங்கிலே அமைகிறது. நகைச்சுவை பாங்கிலே அமைவதும் இது நமக்கு படிப்போருக்கும் கேட்போருக்கும் இன்புறுவும் வண்ணமாக அமைகிறது. நன்றி, வணக்கம். போற்றியோம் நமச்சிவாய. இன்று பாவை பாடல்களுக்கு உரை வழங்கிய
பிரணேஷ், அஜிதா என்ற மாணாக்கர்களும், இரு பாடல்களுக்கும் தொகுப்புரை வழங்கிய நம் கல்லூரியின் தற்செல்வ பிரிவு தமிழ்துறை இணை பேராசிரியர் முனைவர் பா. முத்துக்குமார் வடிவேல் அண்ணா அவர்களும் அவர்களது நண்பர்களும் குடும்பத்தாரும் வாழ்வில் எல்லா நலங்களும் வளங்களும் பெற்று வாழ இறையருளை வேண்டுகிறோம். போற்றியோம் நமக் சிவாய, சிவாய நமவோம். திருச்சிற்றம்பலம்.